ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் ஜர்தோசி 3D ஃப்ளவர் டிசைன் டைப் 1 சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த ஃப்ளவர் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஜர்தோசி பீட் நான் வந்து 4mm பீட் தான் எடுத்திருக்கேன், கோல்டன் பீட். உங்ககிட்ட வந்து ஒயிட் கலர் பேர்ல் பீட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். நான் இந்த ஒர்க்கு எல்லாமே ஜர்தோசி ஒர்க்கு எல்லாமே நான் வந்து நார்மல் நீடில் தான் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் வந்து இது ஜர்தோசி நீடில் தெரிஞ்சவங்க அதிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மெத்தட் எல்லாமே ஒன்று தான். நீடில் மட்டும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டிச் வந்து அழகாக நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் நீங்கள் ஓனாகவே போடலாம். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நீடில் வந்து மேலே எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் கோல்டன் பீட் இருக்குல்ல அதை எடுத்து கோல்டன் பீடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஒரு 2 ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பீடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நீங்கள் இந்த பீடுக்கு பதிலாக வேறு நீங்கள் ஸ்மால் பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை இதை விட கொஞ்சம் சைஸில் பெரிய பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலர் பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். இப்போ நான் இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பீடுக்கு அவுட்டரில் வந்து நீங்கள் ஜர்தோசி வந்து நான் 1mm 1 சென்டிமீட்டர் நான் எடுத்துருக்கேன். ஸோ அந்த 1 சென்டிமீட்டர் ஜர்தோசியை நீங்கள் இந்த நீடிலுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் ஜர்தோசி நீடிலில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதில் வந்து நீடில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே விட்டு நீங்கள் வந்து இது ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப கிட்ட நீங்கள் விடக்கூடாது. கொஞ்சம் பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஜர்தோசி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஜர்தோசி ஒன்று நம்ம ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதோட சென்டரில் வந்து ஜர்தோசியை வந்து மறுபடியும் நீட்டில் விட்டுட்டு இப்போது மறுபடியும் இன்னொரு ஜர்தோசியை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். இது வந்து 3D ஃப்ளவர் எஃபெக்டில் இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்கும். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சா. இப்போ ஃபஸ்ட்டு எந்த டிஸ்டன்ஸ் விட்டோமோ அதே டிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், ஆனால் இது வந்து உங்களுக்கு தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ மறுபடியும் இப்போ செகண்ட் ஜர்தோசி ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட மிடிலெலாம் நீங்கள் வந்து மறுபடியும் நீரில் விட்டுட்டு அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு ஜர்தோசியை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இதுவும் வந்து கொஞ்சம் தள்ளி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பக்கத்தில் பண்ணக்கூடாது. கேப் நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கேப் விட்டோமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ மறுபடியும் இதோட சென்டரில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்தோம் இல்லையா, அதோட சென்டரில் நீங்கள் வந்து இந்த ஜர்தோசியை வந்து நீடில் விட்டுட்டு மறுபடியும் ஜர்தோசியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் நம்ம தள்ளி நம்ம பண்ணோம் இல்லையா, இப்போ அதே போல் கொஞ்சம் தள்ளிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிசைன் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் வந்து ஈவனாக எடுக்கும்போது இப்போ 1 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா ஜர்தோசி, அதே போல் நீங்கள் ஈவனாக எடுக்கும்போது உங்களுக்கு ஷேப் வந்து இன்னும் அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த டிசைனோடு போதும்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே வந்து நாட் போட்டுருங்க. இல்லை எனக்கு வந்து இன்னொரு லேயர் இன்னொரு வேணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் வந்து ஜர்தோசியை
இப்போ நீடில் வந்து நடுவில் வந்து மிடில் வந்து விடுங்க. விட்டுட்டு இப்போ எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணோமோ அதோட மிடில் வந்து மறுபடியும் நீங்கள் இந்த நீடில் விட்டுட்டு இப்போ அதில் வந்து ஜர்தோசியை ஆட் பண்ணணும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது வந்து வரும். ஸோ அது எப்படின்னு வந்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அதே டிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நான் வந்து இந்த ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு விட்டோமோ அதே அளவுக்கு தான் வந்து நான் வந்து இது ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளேயே நீடில் வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஜர்தோசியை வந்து மறுபடியும் ஆட் பண்ணணும். இது அடுத்தடுத்த லேயராக போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் இந்த ஜர்தோசி ஒர்க் வந்து நீங்கள் பண்ணணும். பாருங்கள், இப்போது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டு தான் நீங்கள் இது வந்து தள்ளி போடணும் ஸ்டிச். ஏன்னா கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரே மாதிரி வரணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போடுங்க. இது வந்து அடுக்கடுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3D எஃபெக்டில் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி போடுங்க. இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இது செகண்ட் லேயர் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அடுத்தடுத்த லேயர் வேணும்னா 3 லேயர் 4 லேயர் வேணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3D எஃபெக்டில் வந்து உங்களுக்கு இந்த ஜர்தோசி ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சு. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். நீங்கள் அதில் வந்து எனக்கு காலும் பண்ணலாம், லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே கமெண்டும் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்டும் பண்ணலாம். கீழே வந்து நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.